கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருப்போமா, அதை வேணுங்கிறப்ப வித்ட்ரா பண்றப்போ பேங்க் அதுக்கு டாக்ஸ் பிடிப்பாங்களா? நான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றேன். எப்பப்போ என்னென்ன கரெக்டா இதை வந்து ரிப்போர்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்றேன். எல்லா வரவு செலவையும் கரெக்டா வச்சுக்கிறேன். அப்புறம் எதுக்காக நான் என்னோட பணத்தை பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்றப்போ டாக்ஸ் பிடிக்கிறாங்க? டாக்ஸுக்கும் டிடிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம்? உண்மையாலுமே நம்ம பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கு நம்ம கிட்டயே காசு பிடிப்பாங்களா? புதுசா வந்திருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ்க்கு கீழே இதுவும் ஒரு ரூலா என்ன? இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரூலை விட இன்னொரு புதிய அப்டேட் வந்திருக்குன்னு நிறைய வைரல் ஸ்டோரிஸ் போயிட்டு இருக்கே, அதெல்லாம் உண்மைதானா? எவ்வளவு கேஷ் வித்ட்ரா பண்ணுனா எவ்வளவு டிடிஎஸ் பிடிப்பாங்க, நீங்க எந்த மாதிரி ஜாக்கிரதை இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வல தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். 2026 பிறந்ததுல இருந்து நிறைய மாற்றங்களை நம்மளும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பிட்டு இந்த புதிய இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்தாச்சு. அது வந்ததுல இருந்து நிறைய பேங்க் டிரான்சாக்ஷன்ல இருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ், நம்ம ஒரு கார் வண்டி வாங்குறது, பேன் கார்டு சேஞ்சஸ், ஆதார் கார்டுன்னு நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ குறிப்பிட்டு இந்த பேங்க்ல நான் சொந்தமா சம்பாதிச்சு போட்டு வச்சிருக்கக்கூடிய பணத்தை எனக்கு வேணுங்கிறப்ப நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேனே, கேஷா நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் இல்லையா, அந்த சமயத்துல பேங்க்காரங்களே நான் வித்ட்ரா பண்ற கேஷுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸிஸ்டிங் பழைய ரூல் தான் அது. ஆனா அதுல என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூல் என்ன, அந்த பழைய ரூல் தான் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன், தெளிவா கேளுங்க. நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்கன்னா நீங்க 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க தாராளமா உங்க பணத்தை பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். எந்த விதமான டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க. அதிகமா நீங்க வந்து 1 கோடிக்கு மேல எவ்வளவு 1 லட்சமோ 2 லட்சமோ எவ்வளவு நீங்க எக்ஸ்ட்ராவா வித்ட்ரா பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 2% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அந்த பணம் வந்து வித்ட்ரா பண்ணி உங்க கேஷா வந்து உங்க கையில வந்து வரும். இதுதான் பழைய ரூல்ஸ். ஒருவேளை நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாத ஆளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் தான் லிமிட். ஃப்ரீயா நீங்க வந்து பணம் வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சு அப்படின்னா 1 கோடி வரைக்கும் 1 கோடி ரூபாய் வரைக்கும் 20 லட்சத்துக்கு மேல எவ்வளவு நீங்க வித்ட்ரா பண்றீங்களோ அந்த பணத்துக்கு 2% டிடிஎஸ் பிடிப்பாங்க. 1 கோடிக்கு மேல போச்சு, இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணாதவங்க 1 கோடிக்கு மேல அவங்க வந்து பணத்தை வித்ட்ரா பண்றாங்கன்னா 5% டிடிஎஸ் பிடிப்பாங்க. முதல்ல இந்த டிடிஎஸ் வந்து கேஷ் வித்ட்ரால் பண்றப்ப பிடிக்கணுங்கிற மேட்டர் எப்போ வந்துச்சு? இது ஒன்று புதுசா இப்ப 2026 வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. 2020லயே அக்கார்டிங் டு செக்ஷன் 194 எண்ணுக்கு கீழே இந்த ஒரு ரூல்ஸ் வந்து அப்பவே வந்துருச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த மாதிரி டிடிஎஸ் பிடிச்சிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க, வங்கிகளும் கூட. இப்போ டிடிஎஸ்க்கும் டாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுறேன். டாக்ஸ் அப்படின்னா ஃபைனலா உங்களோட வரவு செலவு எல்லாத்தையும் பார்த்து கவர்மெண்ட்டுக்கு நீங்க பே பண்ண வேண்டிய லயபிலிட்டி அமௌண்ட் தான் அந்த டாக்ஸ். ஒரு தடவை நீங்க டாக்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி கட்டிட்டீங்கன்னா அந்த டாக்ஸ் அமௌண்ட் திருப்பி வராது. ஆனா டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஃப்டி வந்து போட்டிருக்கீங்க, அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வர்றப்பவே உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிக்கிட்டு மீதி இன்ட்ரெஸ்ட் வந்து மெச்சூரிட்டி டைம்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க கேஷ் வித்ட்ரால் பண்றீங்க, இந்த லிமிட் எல்லாம் நீங்க தாண்டறப்போ இத்தனை பர்சன்டேஜ்னு அவங்க பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிடிஎஸ் நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபாய்க்கு தான் மொத்தமாவே நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய கணக்கு காமிக்குது. ஆனா ஒரு 60,000 ஆல்ரெடி வந்து டிடிஎஸ் உங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா மீதி 10,000 ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். விச் மீன்ஸ் டிடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ் டாக்ஸ். அந்த இடத்துல ஒரு விதமான ரெகுலேட்டரியை கொண்டு வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல டாக்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றப்போ இந்த டிடிஎஸ்ஸையும் பிளஸ் உங்களோட இதையும் சேர்த்து ஓகே உங்களோட இன்கம் டாக்ஸ் விட இது அதிகமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஆல்ரெடி நீங்க டாக்ஸ் கொடுத்த மாதிரி தான் மீதி அமௌண்ட்டை நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? டாக்ஸ்னா என்ன, டிடிஎஸ்னா என்னன்னு. இப்போ நம்ம முக்கியமான ஒரு டாபிக்கு வருவோம். இப்போ இந்த நியூ இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாரும் வாட்ஸ்அப்லயே ஆகட்டும் இல்ல ஃபேஸ்புக்ல மெசேஜ், ஃபார்வர்ட் மெசேஜ், டெலிகிராம் அது இதுன்னு பார்த்துட்டு என்ன வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, எப்பா 1 கோடிக்கு மேல 1 ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா போனா தான் அந்த 1 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் மட்டும்
2% TDS 5% TDSனு புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க முதல்ல. இப்போ அந்த 1 கோடி 1 ரூபா 1 கோடியை 2 ரூபா அப்படின்னு ஏதாவது 1-2 காசு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா மொத்தம் 1 கோடி 1 ரூபா மொத்தம் 1 கோடி 2 ரூபாய்க்கு ஃபுல்லாவே வந்து 2% 5% TDS பிடிப்பாங்களாமே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நியூஸ் ஒன்று வைரலா போயிட்டு இருக்குது. அஃபிஷியலா இந்த ஒரு நியூஸ் இன்னும் வெளியில வர கிடையாது. தயவு செஞ்சு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரூல்ஸ் எந்த இடத்துல வந்தாலும் நீட்டா கரெக்டா அது அஃபிஷியல் வெப்சைட்ல தான் வருதா, அஃபிஷியலான ஒரு ஆர்பிஐல இருந்து வெளியில வருதா, இந்த மாதிரியான ரூல்ஸ் செபில இருந்து வெளியில வருதா, அந்த மாதிரி ரெகுலேட்டரிஸ் கிட்ட இருந்து வெளியில வருதா அப்படிங்கறத தயவு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்புங்க, அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. மிஸ்கன்செப்ஷனே இதுதான். 1 கோடி ரூபாய்க்கு மேல எவ்வளவு போகுதோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிடிஎஸ் வந்து பிடிக்கிறாங்க. இப்போ 1 கோடி 2 ரூபா 1 கோடி 3 ரூபான்றப்போ 1 கோடிக்கு ஒரு பைசா வெளியில தாண்டினா கூட 2% அப்படிங்கிறது 2 லட்சம் ரூபாய் ஆச்சு. 5%னா 5 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு அளவுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலப்பா. ஸோ இந்த ஒரு லிமிடேஷனை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட இதை தெளிவுபடுத்துங்க. இப்படி ஒரு வைரலான ஸ்டோரி தான் போயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல ஒரு ரிப்போர்ட்டிங் அக்கார்டிங் டு ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய இடத்துல கன்ஃபர்மேஷன் இல்லாத இந்த ஒரு மெசேஜ் வெளியில வந்திருக்கு. ஸோ இது நிறைய யூடியூப் வீடியோஸோ இல்லை நிறைய ஷார்ட்ஸோ அதை இதையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போவும் இந்த ஒரு நான் சொன்ன அந்த ஒரு ஸ்டாண்டர்டான பழைய ரூல் தான் எக்ஸிஸ்டிங்ல இருக்குது. புதிய ரூல் வந்துச்சு அப்படின்னா கூட நான் உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுலயும் நான் அதைத்தான் சொன்னேன். அது இன்னும் ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருப்பேன். தவிர இதை இன்னும் அஃபிஷியலா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா அந்த லிமிட்டை தாண்டிட்டா ஃபுல் அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்கன்றத நான் வந்து எங்கேயுமே சொல்லல. அதே மாதிரி இன்னும் அது கன்ஃபார்மும் ஆகல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ நான் சொன்ன இந்த லிமிடேஷன்ஸ் ஆகட்டும், டிடிஎஸ் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு வருஷத்து டிரான்சாக்ஷனுக்கு, ஒரு வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேல அந்த மாதிரி நான் சொல்லல. இதெல்லாம் 1 இயர்க்கானது. இப்போ இந்த வருஷம் நீங்க இவ்வளவு வித்ட்ரா பண்ணிட்டு அடுத்த வருஷமும் நீங்க வித்ட்ரா பண்ண முடியாதான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அப்படி இல்லை, ஆனுவல் டார்கெட் தான், ஆனுவல் டிடிஎஸ்க்கான லிமிடேஷன்ஸ் தான் இது. இப்போ யாரெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன், தெளிவா கேளுங்க. யாரெல்லாம் ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கேஷ்ல ரொம்ப வித்ட்ரா பண்ணி தான் உங்களோட பிசினஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது, அதே மாதிரி இந்த ட்ரேடர்ஸ் டீலிங் இன் கேஷ், இவங்க எல்லாருமே உங்க டிரான்சாக்ஷன்ல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் இன்னொன்று, உங்க டிடிஎஸ்ஸே பிடிச்சாலுமே இவ்வளோ பணம் அதிகமாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிட்டீங்க, அந்த அதிகமான பணத்துக்கு இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ்னு டிடிஎஸ் பிடிச்சாலும் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறப்போ அந்த பணத்தை விட நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸை விட டிடிஎஸ் அதிகமாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதையும் உங்கள் தலையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யூபிஐ டிரான்சாக்ஷன், நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பேன் கார்டோட அந்த ஒரு லிமிடேஷன்ஸுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபாய்க்கான அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி 10 லட்ச ரூபாய்க்கு ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேன் கார்டு தேவைப்பட்டுக்கிட்டு இருந்தது. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுனாலும் பேன் கார்டு கம்பல்சரி. ஆனால் இப்போ 20 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அதுக்கு பேன் கார்டு தேவையில்லை. 20 லட்சத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா தான் பேன் கார்டு அவசியமாக தேவைப்படும். வண்டி வாசி வாங்குறது கூட முதல்ல 1 லட்சம் அப்படின்னு ஏதாவது ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் அவசியமா பேன் கார்டு தேவைப்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க எந்த வண்டி வாங்கினாலும் பேன் கார்டு, அதுக்கப்புறம் 5 லட்ச ரூபாய்க்கு மேல போற வண்டிக்கு தான் பேன் கார்டு அவசியம். அதுக்கு முன்னாடி பேன் கார்டு தேவையில்லை. இந்த பைக் 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு பைக் எல்லாம் வாங்குறவங்க எல்லாம் கூட தாராளமா வாங்கிக்கலாம் பேன் கார்டு இல்லாமலே. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பேன் கார்டோட ரூல்ஸை ஏன் இந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வேணா வசதியா இருக்கலாம், ஆனா பெரிய பெரிய டிரான்சாக்ஷனை இன்னும் நல்லா டைட்டா அவங்கள ட்ராக் பண்றதுக்காக தான் அவங்களோட ரிலாக்ஸேஷனை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் முடிஞ்ச அளவு கேஷ் டிரான்சாக்ஷனை நீங்களே தவிர்க்கிறது நல்லது. அக்கார்டிங் டு த நியூ இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் அதுல என்ன சொல்றாங்கன்னா 20,000க்கு மேல நீங்களே எங்கேயுமே கடன் வாங்குறது பண்றதுன்னு 20,000க்கு மேல கேஷா வாங்காதீங்க அப்படிங்கறதா ரூல்ஸ். அதுக்கு மேல வாங்கினா 100% பெனால்டி போடப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே உண்மைதான். அதே மாதிரி நீங்க லோன் வாங்குறீங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா கூகுள் பே, போன் பே இல்ல பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்பர் மாதிரி டிஜிட்டலா எல்லா பேமெண்ட்டையும் வச்சுக்கோங்க. கேஷ்ல பண்றது உங்களுக்கு ஆபத்துல கூட போய் முடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல இந்த ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பிட்டு கடன் வாங்குறவங்களும் கடன் கொடுக்குறவங்களும் நான் கொடுத்ததாகவும் இல்லை நான் வாங்கினதாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தவங்கலாம் அதுக்கப்புறம் திரும்பி என்ன மாதிரியான ஒரு இதுல போய் முடியுதுன்னு உங்களுக்கே தெரியும். முடிஞ்சாலும் உங்க டிரான்சாக்ஷனை டிஜிட்டலா வச்சுக்கிட்டீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியோட நீங்களும் ப்ரூஃபோட இருப்பீங்க, பாதுகாப்பா இருப்பீங்க. சோ இப்போ இந்த வீடியோல முக்கியமா நான் சொல்ல வந்தது, உங்க பேங்க்ல இருக்கக்கூடிய கேஷை நீங்க வித்ட்ரா பண்றப்போ எந்த லிமிட்டுக்கு நீங்க வந்து ஃப்ரீயா வித்ட்ரா பண்ணலாம், அதுக்கப்புறம் எந்த லிமிட்டை தாண்டினா உங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க, யாருக்கு பிடிப்பாங்க அப்படிங்கறது நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. எது ஃபேக்கான நியூஸ் அப்படிங்கறது தயவு செஞ்சு நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. சும்மா எதையோ நம்பி எதையோ ஃபார்வர்ட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு குழப்பாதீங்க. சோ உஷாரா இருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான பகுதியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's
மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.